ஒவ்வொரு மனிதனும் மனதிற்குள் எவ்வளவு பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறான். எவ்வளவு பணம் சேர்த்தாலும் போதலைன்னு நினைக்கிறான். பணத்தாலேயே நிரப்பிக் கொள்ளணும்னு நினைக்கிறான். இவ்வளவு இருக்கிற மனுஷனுக்கு எதுக்கியா கடவுள்? அவன் பணத்தையே கும்பிட வேண்டியதானே. அதனால நான் இனிமேல் கடவுளை கும்பிடுவது இல்லை என்று பணத்தை தான் கும்பிடுவது என்று முடிவு பண்ணிட்டேன். பணத்தை தவிர வேறு வாழ்க்கையில் முக்கியம் இல்லைன்னு, ஆனா அதை தானையா கும்பிடணுங்கிறார். இந்த உலகத்தை ஒன்றுதான் ஆட்சி செய்கிறதுன்னு தெரியும். இந்த உலகத்தில் இத்தனை கடவுள்கள் இருந்தாலும் எல்லா கடவுளையும் மீறிய ஒரு கடவுள் இருக்கிறது. அந்த கடவுளுக்கு பெயர் பணம் அப்படின்னு சொல்றார். பணம் என்ற ஒரு கடவுள் இருக்கிறது. இந்த கடவுளுக்கு மிஞ்சிய கடவுளே இந்த உலகத்தில் கிடையாது. எந்த கடவுளினுடைய ஆலயத்திற்குள்ளும் இந்த பணம் என்ற ஒரு உள்ள பயிற்சினா அது திறந்துடும் கதவு, முதலிடம் கிடைச்சிரும். பணம் சற்று அதிகமாக இருந்தால் உங்கள் கையிலேயே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த கடவுளை வைத்து ஆராதனை பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு கானாசு எழுதுகிறார். இவ்வளவு தெய்வங்கள் இருந்தாலும் பணத்தை மட்டும் தனியாக ஏன் ஒரு தெய்வமாக நம்ம வைக்கவே இல்லை? நமக்கு ஒரு லட்சுமி இருக்கு, லட்சுமியினுடைய கடாட்சத்திலிருந்து பணம் வருகிறதே தவிர பணமே தெய்வமாகல. ஆனால் எதிர்காலத்தில் ஆயிடும். எதிர்காலத்தில் பணம் தான் தெய்வம். இவர் சொன்னது இன்னைக்கு இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. பணம் தான் தெய்வம், பணம் சம்பாதிப்பது தான் தெய்வம். பணம் தான் வாழ்வினுடைய முதன்மை என்று நினைக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் பணத்தை சேகரிச்சுட்டே இருக்கிறார்கள். ஆனால் பணம் உண்மையில் உங்களுக்கு எல்லா மகிழ்ச்சியும் கொண்டு வந்து விடுமா? நமக்கு ஒரு கதையை சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்க, மைடாசுடைய கதை. அவன் தொட்டதை எல்லாம் தங்கமாக்கணும்னு நினைத்தவன். ஏன்னா தங்கம்னா நினைச்சதெல்லாம் தங்கமாயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? அவன் தொட்டது எல்லாமும் தங்கமாகியது. அவன் சோற்றை தொட்டான், அதுவும் தங்கமாயிடுச்சு. நீங்கள் சாப்பிடுவது தங்கத்தை சாப்பிட முடியாது. குடிக்கிற தண்ணீருக்கு பதிலாக தங்கத்தை குடிக்க முடியாது. உங்களுக்கு சோறு சோறாகத்தான் கிடைக்கணும். இந்த மனித வாழ்க்கையில் இலவசமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை கொண்டுதான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத மறக்கவே கூடாது. நீங்கள் சுவாசிக்கிற காசுக்கு ஒரு கட்டணமும் கிடையாது. அது முழுமையாக இலவசமாக இருக்கிறது. உங்கள் வாழ்நாளெல்லாம் நடந்து தெரிகிற இந்த பூமிக்கு ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை. நீங்கள் இந்த மண்ணிலிருந்து உருவானீர்கள், இந்த மண்ணுக்குள்ளாகவே போக போகிறீர்கள், ஒரு கட்டணமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு மிக அழகாக தோன்றுகிற எந்த இயற்கை காட்சியை பார்ப்பதற்கும் யாரும் எங்கேயும் எந்த கட்டணமும் வைக்கல. நீங்கள் ஒரு மலை உச்சியில் போய் நின்றால் மொத்த வானையும் பார்க்கலாம், அதற்கு ஒரு கட்டணமும் இல்லை. கொஞ்சம் நீங்கள் மனம் திறந்தால் உங்கள் வீட்டு ஜன்னலை திறந்து 1000 நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு ஒரு கட்டணமும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கடலுக்குள்ளாகவே சென்று ஒரு சூரிய உதயத்தை பார்க்கலாம், ஒரு கட்டணமும் இல்லை. இந்த வாழ்க்கை கட்டணம் இல்லாத ஏராளமான இலவச விஷயங்களால் நடந்து கொண்டிருக்கிறது. கட்டணம் எதற்கு தேவை என்றால் உங்கள் சுகத்திற்கு, வசதிக்கு, இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதற்குத்தான் கட்டணம் தேவை இருக்கிறது. நம் வாழ்க்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார உலகமாக மாற்றிட்டோம். கானாசு சொன்னதுக்கும் நமக்கும் வேறுபாடே இல்லை. பணம் தான் தெய்வம் என்று நம்மை அறியாமலே நினைக்கிறோம். மனித உறவுகள் தருகிற மகிழ்ச்சியை ஒருபோதும்